ஹை ஆல், வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். சின்ன மாற்றம் நம்மக்கிட்ட பெரிய லாபம் நமக்கு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கொடுக்குறவங்களும் சரி ஃபீட்பேக் எடுத்துக்கிறவங்களும் சரி அந்த டயத்தில் ஃப்ரீயாக இருக்காங்களா, அது ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க ஏதோ வேறு வேலையில் முக்கியமாக அவசரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் ஹை ஐ வாண்ட் டு கிவ் யூ அ ஃபீட்பேக், அது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம அவங்கக்கிட்ட அந்த டைமை வாங்கிக்கணும். இந்த நேரத்தில் நான் அவங்கக்கிட்ட பேசலாமா, ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாமா அப்படின்ட்டு அந்த டயத்தை வாங்கிக்கணும், எவ்வளோ நேரம் வேணும்ன்ட்டு. அப்போது ஃபீட்பேக் கொடுக்க போகிறவங்களும் அந்த ஃபீட்பேக் ரிசீவ் பண்ண போகிறவங்களும் ஒரு ஓப்பன் மைண்டோட ரெடியாக இருப்பாங்க. ரைட், இது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஃபீட்பேக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ நீங்கள் நேராக பார்த்து கொடுக்க போகிறீங்கன்னா அந்த டைம் வாங்கிக்கலாம், இல்லை மெயில்லையோ இல்லை கால்லையோ, ஜாகிரபிக்கலி வேர் யூ ஆர், அதே பில்டிங்லலாம் நேராகவே பார்த்துக்கலாம். இப்போ வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, ஜாகிரபிக்கலி அப்பார்ட்னா அப்போ நம்ம கால் பண்ணுவோம் இல்லை மெயில் அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கையில் இல்லை அந்த டைமிங். ஓகே, ஜஸ்ட் கால் ஒன்லி வேணால் we can decide when to call, பட் மெயில் அவங்க எப்போ பார்க்குறாங்களோ பார்த்துப்பாங்க. அதுலேயும் அழகாக ஒரு க்ரீட்டிங்ஸோட அழகாக ஃபீட்பேக் எதுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நேராக பார்த்து கொடுக்குற கேஸில் நம்ம அவங்கக்கிட்ட டைம் வாங்கிக்கிட்டாச்சு. ரெண்டாவது பாயிண்ட், ஃபீட்பேக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இப்போ யூ ஆர் ஒர்க்கிங் வெரி வெல், இது ரொம்ப ஜென்ரல். இல்லாட்டி யூ ஆர் நாட் ஒர்க்கிங் வெல், எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஃபீட்பேக். கொடுக்குறவங்க நல்ல ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். இப்போ ஒரு பர்சன் நீங்கள் ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணுறீங்களே, இது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இதே ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்குது, லவுடாக இருக்குது, ஆனால் உங்களோட அந்த பாசிங் சரியில்லை, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. உங்கள் லிசனிங் ஸ்கில் நீங்கள் நல்லா லிசன் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த லிசனிங் கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நான் பேசும்போது நீங்கள் கவனிக்கிறீங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் பாருங்கள், நாட் ஜென்ரல். கரெக்ட். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் தான் இட் வில் ஹெல்ப் த பர்சன் டு இம்ப்ரூவ். உங்கள் சேல்ஸ் ஏன் இந்த மாதம் டிப்பாக இருக்குது, இது ரொம்ப ஜென்ரல். மார்க்கெட் கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது, நம்ம எடுத்திருக்கிற லீட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிற லீட்ஸ் இப்படி இருக்காங்க, இது நல்லா சேர்னிங் கிடைக்கக்கூடிய லீட்ஸாக இல்லை, லெட் அஸ் லுக் ஃபார் மோர் லீட்ஸ். இது ஸ்பெசிஃபிக். ரைட். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக்காக இருக்கணும். என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை எப்படி திருத்திக்கலாங்கிறது தான் ஃபீட்பேக்கு. அதே மாதிரி அது டைம்லியாக இருக்கணும். ஐ ஹாவ் டு கிவ் அ ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட்டு. ஸோ எப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுமோ அது மாதிரி அது டைம்லியாக ப்ரிசைஸாக இருக்கணும். அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அப்போ அது டைம்லியாக இருந்தால் தானே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதம் கொடுக்க வேண்டிய ஃபீட்பேக்கை நம்ம அடுத்த வருஷம் ஒரு தடவையாக பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசரில் கொண்டு கொடுத்தோம்னா வேஸ்ட்டு. அது அவ்வளோ மந்த்ஸ் தே ஆர் கோயிங் டு லூஸ் வித்தவுட் நோயிங் ஹவு டு ப்ராக்ரஸ் இன் தியர் ஒர்க். ஸோ அதை டைம்லியாக பண்ணணும். ரைட். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ அவங்க மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இதை செல்ஃப்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ ப்ராக்ரஸ் பெட்டராக இருக்கிறதுக்காக ஃபீட்பேக் கொடுக்கும்போது அந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா, அவங்களுக்கு வேறு டூல்ஸ் தேவையாக இருக்கலாம், ரிசோர்ஸஸ் தேவையாக இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் தேவையாக இருக்கலாம், அப்கிரேடிங் ஆஃப் ஸ்கில்ஸ் தேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கொடுக்குற அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அதை கற்றுக்கிறதுக்கு அந்த டைம் கொடுக்கணும். ரைட். எப்படி நம்ம கோல்ஸ்க்கு சொல்லுவோம் இல்லையா, கோல் செட் பண்ணும்போது இனஃப் டைம் இருக்கா அதுக்குன்னு பார்க்கணும், அப்போ தான் அது கரெக்ட் கோல் அப்படின்னு. ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், டைம் மெஷர்ட் கோல்ஸ் கொடுக்குற மாதிரி இப்போ ஒரு ஃபீட்பேக் கொடுத்தோம்னா அதை ரியலைஸ் பண்ணி அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அலாங் வித் த ரெக்வயர்ட் ரிசோர்ஸஸ். ஸோ ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு 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 காஃபி கப்போட ஒரு காஃபி மிஷின் கிட்ட அப்படியே சும்மா கொடுத்துட்டு போயிடுறது, அது கேஷுவலாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு சொல்லலாம். பட் மிச்சப்படிக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் மோடில் நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம், ஒரு எம்ப்ளாயிக்கு இல்லை ஒரு டீமுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லபடியாக அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வித் ஹவு டு சேஞ்சுங்கிற டூல்ஸோடு கொடுக்கும்போது தான் அதில் ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது, அது அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இது ஏதோ ஒரு ப்ளேம் கேம் மாதிரி ஆகிடும். ரைட். அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை பர்சன் ஈகோயிஸ்டிக் பேசிஸில் ஒரு பர்சன் இதுவாக கொடுக்காம டாஸ்க் ஓரியன்ட் ஃபீட்பேக்காக அதை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அது எப்படி
இப்போது ஏசி இருக்குது இந்த ரூமில், கதவு ஒன்று வந்து ஓப்பனாக வச்சுருக்கோன்னா ஏசி இருக்குது, கதவை சாத்தி வைக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக். இல்லாட்டி பவர் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக். இதே வந்து நீ ஏன் கதவை திறந்து வச்சுட்டு வந்த, கதவை மூடு, அது ஒரு ஃபீட்பேக். ரைட். நம்ம வந்து ஒரு மனிதரை குறிப்பிட்டு அவங்கள புண்படுத்துகிற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்காம டாஸ்க்குக்காக கொடுக்கலாம். வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டீமோட அவுட்புட் தான் அடுத்த டீமுக்கு இன்புட்டாக போகுதுன்னா பாருங்கள், நம்ம வந்து டயத்துக்கு கொடுக்கலன்னா அடுத்த டீம் அஃபெக்ட் ஆகிறாங்க, ஒரு டீம் ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ லெட் அஸ் ஸ்டிக் டு தட் பர்டிகுலர் ப்ராசஸ் டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக்கு. அப்படி சொல்லாமல் அவங்கக்கிட்ட போயிட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மோசமாகவே நம்ம டீம் வேலை பார்க்குது, நீங்கள் வந்து டயத்துக்கு செய்யலையா, திஸ் இஸ் அ ராங் அப்ரோச். ரைட். ஸோ மேக் இட் வெரி டாஸ்க் ஓரியன்டட். ஸோ இதெல்லாம் கார்ப்பரேட்க்கு இதே தான் வீட்டுக்கும். ஸோ வீட்லேயும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து டைம் வாங்கிட்டு அவங்கள ஒரு பெட்டர் பர்சனாலிட்டியாக ஒரு ஆல்டரேஷன் கொண்டு வரணும்னு நம்ம நினச்சோம்னா, இது நம்ம தவறு இல்லை, அவங்களோடது அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்கணுன்னு நினச்சோம்னா, இதே மாதிரி அந்த ஃபீட்பேக்கை ரொம்ப பாசிட்டிவாக எப்படி மாற்றங்கள் கொண்டு வரலாங்கிற மாதிரி சொல்லும்போது அதை வந்து அவங்க நல்லா கேட்டுப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு மெய்டு இருக்காங்க, அந்த மெய்டு வந்து ஒரு தண்ணி மாற்றி ரூமெல்லாம் தொடங்கணுங்க. இது வந்து எப்போவுமே வந்து சில சமயம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அதை ஒரு ஃபீட்பேக்காக நீங்கள் கொடுக்கணுன்னா அது ஆக்சுவலாக ஈஸி, செய்கிறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத அண்ட் அதனால வர பெனிஃபிட்டை ஒரு வாட்டி நம்ம செஞ்சு காமிச்சோம்னா தென் தே வில் ஃபாலோ இட். ரைட். இதே இன்னொரு அப்ரோச் என்னென்னா, ஐயா என்ன வேலை பார்க்குறேன், நீ நல்லாவே வேலை பார்க்கல, உன்னெல்லாம் வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம், உங்களுக்கே தெரியும், எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். ஸோ இது இன்னொரு காமெடி ஒன்று முடிச்சுட்டு நான் இன்னையோட டாபிக் முடிக்கலான்னு பார்க்குறேன், இந்த ஃபீட்பேக் டாப்பிக்கை. இன்றைக்கி நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் மார்னிங். அப்போ வந்து ஒருத்தர் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு, ஆஃபீஸ் கால் எடுத்து, நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கேன், காயெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன், ஸோ நான் வரது வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள்லாம் வந்து உங்கள் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. அந்த சைடில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அந்த பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரே பார்க்கணும், ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் என்னையே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு லீடர் போல் இருக்க, என்னையே எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்களே, நீங்கள் வந்து நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கன்னு. ரொம்ப நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இது. அதாவது கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி டு அதர்ஸ் அண்ட் ஆஸ்கிங் தெம் டு க்ரோ. எக்ஸலண்ட். ஆனால் நிஜமாவே நம்மளுடைய உதவி தேவை அப்படின்னு ஒரு டீம் கூப்பிட்டு ஏதாவது கேட்குறாங்கன்னா ஒரு 2 minutes டைம் எடுத்து அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் வந்து என்னோடய நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் இதை வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டியாக நிறையா பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வட்டம் வரைதல். இப்போ வந்து கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்கு நம்மளே வரைஞ்சிடுவோம். அந்த கடைசியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் பிரச்சனையே வரும். அந்த இடத்துல தான் நமக்கு மற்றவங்களுடைய ஒரு கைடன்ஸ் உதவி தேவை, ஏன்னா நம்ம கண்ணை மூடிட்டு வரையறதுனால. கரெக்ட். ஸோ மற்றவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், எனக்கு எங்கே சேர்க்கணும்னு தெரியலன்னு கேட்போம். அவங்க லெஃப்ட்டு மேலே கீழே ரைட்டும்பாங்க, அதை வச்சு ஓட்டிடுவோம். ரைட். அந்த பர்சனை நம்ம ட்ரஸ்ட் பண்ணோம். எப்போ ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்குது, அவங்களுக்கும் நாலேஜ் இருக்குது, ஒரு இதை ஸ்கில் இருக்குது அப்படின்னா we trust them, எந்த ஜாபாக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு ஒரு லீடர் வந்து அவங்க டீமை எப்போ அவங்களுக்கு அவசியம்னு தோணுதோ அப்போ அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அப்போ அந்த அப்ரோச் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் நாகிங் இருந்தால் தே won't லைக். எப்போ பாரு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபீட்பேக் யாருமே எதிர்பார்க்கறதில்ல. ஃபீட்பேக் ஷுட் பி கரெக்ட் டைம்லி ஃபீட்பேக் கரெக்ட் டயத்தில் கொடுத்தா போதும். அவங்களுக்கு எப்போ நம்ம தேவையோ அப்போ கொடுத்தா போதும். ஸோ நான் ஆல்ரெடி வாக் த டாக் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். கேபின் ரூம்குள்ளேயே உட்காராமல் முன்னாடி ஒரு வீடியோவில் எப்படி அவங்க நடந்துகிட்டே போயிட்டு டீம் கூடவே இருந்தாங்கன்னா தே ஆர் பெட்டர் லீடர்ஸ் அப்படின்னு நான் ஒரு வாட்டி பேசியிருக்கேன். அதை திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ ஃபீட்பேக் கொடுக்கும்போதும் when you are one with them you will also understand the problems better. என்ன ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல் தேர் அப்படிங்கிறது நமக்கும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஈவன் பிஃபோர் பீப்புள் கம் டு அஸ் we will know, ஓ இதுக்காக வருவாங்க, ஐ may have to give a solution from my experience or I have to take a very creative approach and ask the team to come up with a lot of solutions அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் in giving feedback, being with them, right? Thank you very much. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மக்கிட்ட பெரிய லாபம் பர்ஃபார்மன்ஸில், டீம் பர்ஃபார்மன்ஸில், நம்ம பர்ஃபார்மன்ஸில். வீட்லேயும் நம்ம வந்து இதே அணுகுமுறைகளை யூஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம்.